ஹாய்ப்பா. இன்னைக்கு எங்கள் வீட்டோட லஞ்சு என்னன்னா மீன் குழம்பு தான். அதாவது சால மீன் குழம்பும் பாறை மீன் வறுவலும் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டோட லஞ்சு. செம்ம டேஸ்டியான ரெசிபி போட முடியல, மீன் குழம்பு தான் நிறையா போடுறோன்றதுனால போடலை. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. சால மீன் கொஞ்சம் பெருசாக வேற இருந்தது. பாறை மீனோட மண்டையும் சால மீனும் போட்டு தான் குழம்பு வச்சோம். ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டோட லஞ்ச் இதுதான். குட்டி பாருங்களேன், அப்படி பொம்மை மாதிரி இருக்கான் பாருங்களேன். அவன் என்ன பண்ணுவான், நாங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் எங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒளிஞ்சு உட்காந்துக்குவான். நாங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் வரும்போது எங்களை அப்படியே பிடிச்சி அட்டாக் பண்ணுவான், பண்ணிட்டான். சரி, இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் என்னன்னா சிக்கன் கிரேவி தான். அதாவது இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி வேணாம், வெங்காயம் வேணாம், தேங்காய் வேணாம். இந்த மசாலா மட்டும் போதும். கடுகு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா நம்ம டீப்பாக வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தனியாவும் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய், அதில் வந்து சும்மா கொஞ்சம் இலை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை கறி மசாலா மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கிரேவி வந்து பிளாக்காக இருக்கும். ஆனால் வந்து தேங்காய் தேவையே இல்லைங்க. நீங்கள் வேணும்னா கூட இல்லை. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு, தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வைக்கிற குழம்பை விட இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாகவே இதுக்கு தக்காளி வெங்காயம் தேங்காய் தேவையில்லை. நீங்கள் எதுவும் இல்லை, ஆனால் சிக்கன் இருக்குது, என்ன குழம்பு வைக்கலாம் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா இந்த குழம்பு வைங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஆல் இன் ஆல் சூப்பராக இருக்கும். நான் வந்து பூரி சுடுற ஐடியாவில் இருக்கேன். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி கிரேவி வச்சா பூரி சாப்பிட திகட்டாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு. சிக்கன் வந்து என்ன பண்ணேன், இது டின்னருக்கு தானே செய்ய போகிறேன். காலையிலே சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தான் நைட்டு செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான். இப்போ இதை நல்லா டீப்பாக வறுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சிட்டு இதை வந்து வறுத்த மசாலாலாம் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே வீடே இந்த மசாலாவில் வாசனையாக ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுட்டு கூட எந்த கிரேவி பண்ணாலும் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடகடனும் செஞ்சிடலாம். இது கொத்தமல்லி புதினா கூட நான் போடலை. இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றணும், கருவேப்பிலை போட்டோம், சிக்கனை போட்டாச்சு. நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இதில் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு சேர்க்கல. பெசரி வைக்கும்போது இஞ்சி பூண்டு உப்பு போட்டுட்டேன் நான். இப்போ வந்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி, நான் வந்து நிறையா மசாலா அரைச்சேன் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இந்த மசாலா தான் ரொம்ப மெயின், வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். குக்கர்லலாம் தாளிக்கணும்லாம் இல்லை, கடாயிலே தாளித்து விட்டுடலாம். இப்போ வந்து அந்த கேப்பில் என்ன பண்ணால், அது கொதிக்கிற நேரத்தில் சப்பாத்தி பிசைஞ்சாச்சு. சப்பாத்தியில் பூரிக்கு பிசைஞ்சாச்சு. பூரிக்கு கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சாதான் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா இதுவாக வராது. நல்லா அடித்து பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து இதை சின்ன சின்ன உருண்டையாக்கி வச்சிடலாம் நம்ம. அதுக்குள்ளே குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது மெயினே கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் தான் இதோட மெயின். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நீங்கள் இது எல்லாமே போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா, நார்மல் கிரேவி கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். அதாவது நான்வெஜ் இல்லாமல் மஷ்ரூம் கிரேவிலாம் கூட இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக சிக்கன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ அந்த இதுக்கு வந்து சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பூரிக்கும் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ பூரியை சுட்டுறலாம். பூரி வந்து இந்த மாவு வச்சு திரட்டும் போது என்ன ஆகுது, இந்த மாவு அந்த கருப்பு கருப்பாக அதெல்லாம் போய் ஒட்டிக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து சில நேரம் எண்ணெயிலேயே திரட்டுவேன், ஆனால் மாவில் திரட்டினா தான் நல்லா வருது. ஷேப்லாம் பார்க்கல, கடகடன்னு சுட்டு நகர்த்தியாச்சு பூரியை. வாங்க சிக்கன் குழம்பு ஊற்றி டேஸ்ட் பண்ணிடலாம்.
பசங்களுக்கு இந்த மாதிரி கிரேவிலாம் கருப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ பாரு குருமா ஊற்றி வெள்ளையா மிளகாத்தூள் போட்டு அப்படி செய்கிறத விட இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரா நெறையா வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா நைட்டு பூரி சிக்கன் தான் சாப்பிடக்கூடாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற நேரம் நைட்டுன்றதுனால கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுடுறோம். ஆனா அந்த விஷயத்த மாத்திக்கணும். நெறைய பேர் 6 மணிக்கே சாப்பிடணுன்றாங்க. பசங்க கூடலாம் சாப்பிடுறதுனா என்ன ஆகுது, ஆனாலும் ரொம்ப லேட்டா சாப்பிட மாட்டோம். 8:30க்கு சாப்பிட்டுருவோம். இது வந்து மறுநாள் நைட்டுங்க. இட்லி ஊத்தும்போது இந்த மாதிரி நீங்க 2 தட்டு ஊத்திட்டு இன்னொரு வேணும்னா, அந்த மேல கைப்பிடி பிடிப்போம் இல்லையா? அது மேல வந்து ஒரு கிண்ணத்த கவுத்திட்டு, நீங்க நம்ம தட்டு வச்சு மாவு ஊத்துனீங்கன்னா, சூப்பரா தட்டு இட்லி ரெடி. இப்போ வந்து இட்லி வேகட்டும். அதுக்குள்ள தொட்டுக்க என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். குடமிளகா குருமா செய்யலான்னு பிளானு. தேங்காய், தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். குடமிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். மண்கடாய வச்சுட்டு அதில எண்ணெய் ஊத்திட்டேன். மண்கடாய் காயறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிடலாம். 1 வெங்காயம், 2 தக்காளி, உடைச்ச கடலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு. காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் கிடையாது. வெறும் மிளகாத்தூள் ஒரு குட்டியா ஒரு ஒரு குட்டி குட்டியா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தனியா சேர்த்துக்கலாம். இது வீட்ல வறுத்து அரைச்ச தனியா. நல்லாயிருக்கும். தக்காளி, வெங்காயம், உடைச்ச கடலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. அது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு குடமிளகாவ போட்டு நல்லா டீப் ஃப்ரைல லைட்டா இது பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு நீங்க ஊத்தினீங்கன்னா, குடமிளகா வந்து குழையாது. உங்களுக்கு நல்லா இதுவாவே இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சு வச்ச மசாலாவ சேர்த்து, தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். உப்பு சேர்த்து. உப்பு ஆல்ரெடி வதக்கும்போது சேர்த்தாச்சு. ஓரளவு இந்த மாரி கட்டியா இருந்தா தாங்க நல்லாயிருக்கும். தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஓரளவு நல்லா இதுவாயிருக்கு. இப்ப இந்த டைம்ல காய்ச்சின பால் ஊத்துங்க. அப்பதான் ஃப்ளேவர் இன்னுமே நல்லாருக்கும். ஒரு பன்னீர் கிரேவி ஸ்மெல்லோட நல்லாருக்கும். காய்ச்சின பால் ஒரு 1 டம்ளர் ஊத்துங்க போதும். நல்லாருக்கும். இப்ப மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு ஓரளவு கட்டியா வந்துருச்சு. நல்லா குடமிளகா பெருசு பெருசா போடுங்க. அப்பதான் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட டேஸ்ட்டா நல்லாருக்கும். அவ்வளோதான் இட்லி வெந்துருச்சு. கொஞ்சம் அடைஞ்சா மாதிரி இருக்கு. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் வரமாட்டேங்குதுங்க. ஒரு நேரம் புசு புசுன்னு வருது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பில போட்டுட்டு அடுப்ப நிறுத்திடலாம். சூப்பரா இட்லியும் ரெடி ஆயிருச்சு. இதில் வச்சுக்கோங்க. இட்லி வேணாமா? அதனால பிரெட்டோட குடமிளகாய் இது வச்சு நிறைய வச்சுக்கோ குடமிளகாய். இட்லின்னா அவ்வளோ அலர்ஜி. பிரெட் வித் குருமா யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? குடமிளகாய் குருமா பிரெட்டு. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.